இப்ப கலைஞர் ஐயாவும் இல்ல, கேப்டனும் இல்லாத போது அவங்க 2 பேரும் தெய்வமாக இருந்த ஆசீர்வாதம் இந்த மாதிரி அமைப்பும் இருந்திருக்கு. அண்ணன் ஸ்டாலின் சிஎம் ஆகும், நான் பொதுச் செயலாளராக இருக்கும்போது தான் இந்த கூட்டணி அமையணும் எழுதியிருக்கோ என்னவோ எனக்கும் தெரியல. அதனால சொல்றேன், இவங்க 2 பேருமே தெய்வமாக இருந்து அங்கிருந்து இந்த கூட்டணி வெற்றி பெறவும் நமது 234 தொகுதியில நம்ம வேட்பாளர்கள் வெற்றி பெற்று 200க்கு மேல அத்தனை பேரும் வெற்றி பெற்ற அண்ணன் அவர்கள் ஆட்சி அமைச்சு 7வது முறையாக உறுதியாக முதல்வராக வருவார் 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 என்று இந்த நேரத்தில் பற்றி பேசுறாங்க, நகரத்தை பற்றி பேசுறாங்க. உங்கள் சார்பாக அவர்கள் யாராக இருந்தாலும் கண்டனங்களை நான் கடுமையாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அரசியல இருக்கீங்கன்னா கண்ணியத்தோட பேசணும். வந்தா இந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி அதை விட்டுட்டு இன்னைக்கு தெய்வமாக இருப்பவர்களை பற்றி பேச யாருக்குமே இங்க அறகதையே கிடையாது. வாழ்ந்து சரித்திரத்தை படிச்சுட்டு போயிருக்கோம். சரித்திரமாக நம்ம நாட்டுக்காக உழைச்சிட்டு போயிருக்கோம். அதனால அவங்களை பற்றி பேசுற தகுதியோ தார்மீக உரிமையோ யாருக்குமே இங்கு இல்லை என்பது நம்ம செஞ்சி தொகுதி மக்கள் மூலமாக கலைஞர் ஐயாவையும் மதத்தையும் ஜாதியும் பேசுற யாராக இருந்தாலும் நீங்கள் கடுமையான கம்பெனிகளை தெரிவிச்சுக்கிறோம். கண்ணியத்தோட பேசுங்க, குடும்பத்தை பத்தி யாரும் பேசாதீங்க. அப்படி மீண்டும் நீங்க பேசினா கடுமையான விளைவுகள்